ப்ரோ நாளைக்கு ரம்ஜான் உங்க முஸ்லீம் ஃப்ரெண்டு கிட்ட பிரியாணி கேளுங்க ப்ரோ. அட இத பாத்தீங்கன்னா நேத்து வந்த கமெண்ட் இது இப்ப கிறுட்டு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சாச்சாக்கு போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டப்பா. ஏலா சாச்சா அந்த பிரியாணி கொண்டு வரல அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டியாச்சுப்பா. ஆனா நாங்க சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஆனா எந்த வித பிரியாணியும் வந்த மாதிரியே இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தூங்க ஆரம்பிச்சிட்டோம்ப்பா. நல்லா தான்ப்பா தூக்கிட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு செவ்வாய் இருக்கத்துக்கு போயிட்டு இருந்தோம். ஆட்டோ வர திறந்து விட்டான் கொய்யால புள்ள எவன அவனை வெட்டாம விட மாட்டான் உள்ள. அட நம்ம சாச்சா உமர்காங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஏலா பிரியாணி அப்படின்னு சொன்னா இப்ப வெறும் 2 பார்சலா கொடுக்காமப்பா. எதுக்குன்னு சொல்லி கேட்டா இன்னும் நிறைய இடத்துல கொடுக்கணுமாப்பா. அப்படியா இங்க வா கோயில் கொடைக்கு எத்தனை பரோட்டா வாங்கினா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குத்துன்னு குத்திட்டு இருந்தாப்பா. திடீர்னு பார்த்தா முதுகு பின்னாடி எவனா தட்டுறான். அட யாருன்னு பார்த்தா அட சாச்சா ஏல உன்னதான உள்ள போட்டு அடிச்சிட்டு இருந்தா. ஐயா இவ்வளவு நேரம் சீட்டையே போட்டு அடிச்சிட்டு இருந்தான். இந்த ஆட்டம் மிஸ் ஆகாதல அப்படின்னு சொல்லிட்டு கடின்னு கடிச்சு வச்சாச்சுப்பா. விடாதீங்களா அடிச்சு கொள்ளுங்களா. ஃபாதர் வேஷம் போட்டு வந்திருக்கான் பாரு. ஏலா சாச்சா பிரியாணியை தர மாட்டிக்கா இருல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்த பிரியாணி எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயாச்சுப்பா. ஹாப்பி ரம்ஜான் ராஜ் ஃபேமிலி. சரிங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம் சொல்லிட்டு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.